T20 உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்தித்துக் கொண்டிருக்கும் காட்சிகளை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலகக்கோப்பையில் வென்ற இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்பிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் இன்று சந்திப்பு நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த சந்திப்பானது தற்போது நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த காட்சிகளை நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற காட்சிகளை பார்த்தோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. இந்திய அணி ஜூன் 29ஆம் தேதி கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில், அதாவது T20 2024 இறுதிப் போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணியை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதற்கப்புறம் உடனடியாக அங்கிருந்து தாயகம் திரும்புவதாகத்தான் ஆரம்பகட்ட திட்டம் இருந்தது. ஆனால் அங்கு கரீபியன் தீவுகளில் பெரில் புயல் காரணமாக அந்த திட்டத்தில் சில காலதாமதங்கள் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கம் ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஏர் இந்தியா பிளைட் மூலமாக, அதாவது ஏர் இந்தியா சாம்பியன் 24 வேர்ல்ட் கப் என்ற பெயரில் கொண்டுவரப்பட்ட ஒரு விமானத்தின் மூலமாக இந்தியா கொண்டு வருவதற்கு அணி வீரர்கள், அங்குள்ள பத்திரிகையாளர்கள், அணி பயிற்சியாளர்கள் அனைவரையும் கொண்டு வருவதற்கான ஒரு திட்டம் மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி இன்று அதிகாலை இந்தியா வந்திறங்கிய இந்திய அணி டெல்லியில் மௌரியா ஹோட்டலில் தங்கியிருந்தனர். அதன் பிறகு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை லோக் கல்யாண் மார்கில் சந்திப்பது திட்டமாக இருந்தது. தற்போது இந்திய வீரர்கள் தங்களுடைய அணி பயிற்சியாளர்கள் குடும்பத்துடன் பிரதமருடன் உரையாடி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து டெல்லியில் 2 மணிக்கு மேல் விமானத்தில் கிளம்பி மும்பை சென்றடைந்து அங்குள்ள ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதும் இந்திய அணியின் திட்டமாக இருக்கிறது. முதலில் நேஷனல் சென்டர் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் ஆர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இருந்து ஒரு விக்டரி பரேட் என்று சொல்லக்கூடிய இந்த வெற்றி கொண்டாட்டம் தொடங்குகிறது. இந்த வெற்றி கொண்டாட்டம் 5 மணியிலிருந்து 7 மணி வரை நடைபெறுவதற்கு திட்டமிட்டிருக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த பரேட், அதாவது இந்த வெற்றி கொண்டாட்டமானது ஒரு ஓபன் பஸ், ஒரு திறந்த பேருந்து வழியாக, பேருந்தில் மரைன் டிரைவ் வழியாக இந்தியாவின் மிக பாரம்பரியமான மைதானமான வான்கடே ஸ்டேடியம் வரை சென்று சேர்வது திட்டமாக இருக்கிறது. அங்கு 7 மணியிலிருந்து 7:30 மணி வரை ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு அந்த வீரர்கள் ரோஹித் சர்மா முதற்கொண்டு ஹார்திக் பாண்டியா என்று இந்திய அணியின் கேப்டன் அனைத்து வீரர்களுக்கும் ஒரு கௌரவம் செய்யப்படும் என்று தற்போது உள்ள திட்டம் இருப்பதாக தெரிகிறது. T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்பிய நிலையில் இன்று பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திக்கும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடி வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்தித்துக் கொண்டிருக்க காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்பிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் சந்திப்பு ஏற்பட்டுள்ளது. இந்திய அணி வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கலந்துரையாடி வருகின்ற காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்பிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வருகின்றனர். மேலும் அவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துரையாடி வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
பிரதமர் நரேந்திர மோடியுடன் இந்திய அணி வீரர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. மீண்டும் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் தினேஷ், உங்களுடைய விவரங்களை சொல்லுங்க. கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு T20 உலகக்கோப்பையை இந்தியா ரோஹித் சர்மா தலைமையில வென்றிருக்காங்க. அதாவது கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் 7 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை இந்தியா வீழ்த்தி வெற்றி வாகை சூடியது. மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இந்திய அணி 2007 முதலாக T20 உலகக்கோப்பை அறிமுகப்படுத்தப்பட்ட போது அந்த வெற்றியை தென்னாப்பிரிக்க மண்ணில் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி வெற்றி பெற்று ஒரு சாதனை படைத்தது. அதன் பிறகு ஒரு வரலாற்று ரீதியாகவே இந்திய கிரிக்கெட் அணியில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து இளம் வீரர்கள் இந்திய அணிக்கு படையெடுப்பதும் மூத்த வீரர்கள் ஓய்வு பெறுவதும் மகேந்திர சிங் தோனி தலைமையிலான அணி பல வெற்றிகளை பெற்று வந்தாலுமே 2011 உலகக்கோப்பை வெற்றிகளுக்கு பிறகு சொல்ல போனால் 2013 சாம்பியன்ஸ் ட்ரோபி சொல்லலாம். அதுக்கப்புறம் ஐசிசி ஒரு தொடரை இந்தியா வெல்வதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாக இருந்தது. கடந்த முறை 2023 இந்திய மண்ணில் நடைபெற்ற உலகக்கோப்பையில கூட நம்ம இறுதிப் போட்டி வரைக்கும் சென்று வெற்றி பெற முடியாமல் போயிடுச்சு. அதன் பிறகு ரோஹித் சர்மா தலைமையிலான அணிக்கு ஒரு கடைசி வாய்ப்பு. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கும் ரொம்ப அனுபவமான வீரராக இருக்கிறார், விராட் கோலி அனுபவ வீரராக இருக்கிறார். ஆகவே இது ஒரு கடைசி வாய்ப்பு என்ற ரீதியில் இந்த உலகக்கோப்பை அணுகப்பட்டது. இந்த உலகக்கோப்பையிலுமே இந்திய அணி தொடர்ச்சியாக ஆன் த ட்ராட் எல்லா போட்டிகளுமே வெற்றி பெற்றாங்க. இறுதிப் போட்டியில் சில சிக்கல்கள் இருந்தாலுமே இறுதிப் போட்டியில் அந்த பதற்றத்தை சரியாக கணித்து இந்தியா வெற்றி வாகி சூடியது. இந்த வெற்றிக்கு பிறகு இந்திய அணி உடனடியாக தாயகம் திரும்புவதுதான் ஆரம்ப கட்ட திட்டமாக இருந்தது. ஆனால் அங்கு கரிபியன் தீவுகளில் பெரில் புயல் காரணமாக அங்கு உடனடியாக இந்தியா தாயகம் திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய அரசாங்கம், குறிப்பாக ஜெய்ஷா தலைமையிலான பிசிசி நிர்வாக குழு ஸ்பெஷல் சார்ட்டர்ட் ஏர் இந்தியா பிளைட் மூலமாக இந்திய அணியை தாயம் கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. அதன்படி வீரர்கள் ஆகட்டும், சப்போர்ட் ஸ்டாஃப்ஸா இருக்கட்டும், பயிற்சியாளர்கள், கூட இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஒரு 22 பேர் அவங்களோட இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே பிரிட்ஜ் டவுன்ல இருந்து இந்தியாவுக்கு திரும்பி வருவதற்கு பிசிசி நிர்வாகம் மிக முக்கியமான ஒரு பங்காற்றி இருக்கிறது. டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தில் இறங்கிய பிறகு மயூரா ஹோட்டல் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உயர்தர ஹோட்டலில் இந்திய அணியினர் தங்க வைக்கப்பட்டனர். அங்கிருந்து நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெறுவது திட்டமாக இருந்தது. அதன்படி பிரதமர் நரேந்திர மோடி இல்லத்தில் லோக் கல்யாண் மார்க்கில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடந்து வருகிறது. இன்று அடுத்த கட்டமாக மதிய வேளையில் 2 மணிக்கு டெல்லியிலிருந்து மும்பைக்கு ஒரு விமானத்தின் மூலமாக செல்லும் இந்திய அணியினர் அங்கு நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரு திறந்த வெளி பேருந்தில் அங்கு ரசிகர்களின் ஆரவாரத்தின் மத்தியில் ஒரு பரேட் மாதிரி ஒரு விஷயம் 5 மணிக்கு தொடங்குகிறது. குறிப்பாக நேஷனல் சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் என்ற இடத்திலிருந்து தொடங்கும் இந்த பரேட் நேரடியாக மரைன் டிரைவ் வழியாக வான்கடே ஸ்டேடியம் நோக்கி செல்வது திட்டமாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட 7:30 மணி அந்த அளவில் நிறைவுறும் என்று கூறப்படுகிறது. அதன் பிறகு பிசிசிஐ சார்பில் நடைபெறும் ஒரு நிகழ்ச்சி ஒன்றில் இந்திய வீரர்கள், குறிப்பாக ரோஹித் சர்மா, துணை கேப்டன் ஹர்திக் பாண்டியா, இந்திய பயிற்சியாளர்கள் இன்று சகல இந்திய அணியினரும் பிசிசி நிர்வாகிகளோடும் சேர்ந்து ஒரு சிறிய ஒரு வாழ்த்து, அவங்களுக்கான ஒரு பரிசளிப்பு நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி முடிவடையும்.